மீனவர்களின் பிரச்சனை தமிழ் மக்களின் உயிரோட்டமான பிரச்சனை. கடந்த 3 தசாப்த காலமாக எங்களது மீனவர்கள் போராட்டத்தினால் கடலுக்குள் இறங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். வடகிழக்கு மாகாண மீனவர்கள் அவர்களுடைய தங்களுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட கடல் எல்லையில் அவர்கள் மீன் பிடிப்பது அவர்களுடைய தார்மீக உரிமை. இந்திய அரசு எங்களது தாய்நாடாயிருக்கட்டும், பெற்ற தாய் தன் பிள்ளையை பெற்றவள் என்ற காரணத்துக்காக கொல்லவோ அல்லது வதைக்கவோ முடியாது. இந்திய தேசம் எமது தாயகமாக இருக்கட்டும். ஆனால் எமது மீனவர்களின் உரிமை, எமது மீனவர்களுக்குரிய பிராந்தியத்தில் எந்த ஒரு அத்துமீறல்களும் இந்திய தேச மீனவர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு மீனவர்கள் செய்யக்கூடாது. தமிழ்நாட்டு மீனவர்கள் ஏகப்பட்ட தடவை எமது அப்பாவி மீனவர்களின் வலைகளை அறுத்து சென்றிருக்கின்றார்கள். இது ஸ்டாலினுக்கு தெரியாதா? தம்பி சீமானுக்கு தெரியாதா? பழநெடுமாறன் ஐயாவுக்கு தெரியாதா? தொல் திருமாவளவனுக்கு தெரியாதா? ஏன் கருத்து கூற அமைதி காக்கின்றீர்கள்? ஏன் பேச மறக்கின்றீர்கள்? மீனவன் அச்சத்தில் அவலத்தில் கூக்குரலிடுகின்றான். வறுமையால் வாடி வதங்கி 3 தசாப்த காலத்தை கழித்து ஏகப்பட்ட உயிரிழப்புகளை சுமந்து நிற்கின்ற எமது மீனவனை போராளியாக பாலஸ்தீன மண்ணுக்கு முதலாக போய் பயிற்சி பெற்று மக்களின் போராளியாக முன்வந்த அருளால் கூட்டிக் கொண்டு செல்லப்பட்டு பயிற்சி வந்த கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இன்றைக்கு அமைச்சு பதவியில் இருக்கின்றார். அமைச்சு பதவியில் இருப்பவர் அமைச்சு பதவியை பயன்படுத்தி காத்திரமான சட்டங்களை கொண்டு வந்து எமது மீனவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான வகைகளை செய்வதை விடுத்து, நான் அமைச்சு பதவியை துறந்துவிட்டு கடலில் போய் போராடுவேன் என்றால் அது மிகவும் வெட்கக்கேடான செயல். அமைச்சர் என்பது அதிகாரமுள்ள ஒரு பதவி. அமைச்சர் ஜனாதிபதியுடன் பேசி, சக அமைச்சர்களுடன் பேசி, சாதகமான எமது வடகிழக்கு மாகாண மீனவர்களுக்கு சாதகமான சட்டத்திட்டங்களை உருவாக்கி அவர்களை வாழ வழிவகுக்க இதுதான் அமைச்சருக்கு கிடைத்த அரியதொரு சந்தர்ப்பம் என்பதை கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மறந்துவிடக்கூடாது. சிறுபிள்ளைத்தனமாக நாங்கள் இந்திய தூதுவராலயத்தை முற்றுகையிடுவதோ அது சம்பந்தமா இது சம்பந்தமா பேசுவதோ அது ஒன்றுமே நடக்காது. காத்திரமாக காரிய சித்தியோட அதிகாரங்களை வைத்து சட்டங்களை உருவாக்கி இந்திய தேசத்தின் தேச அரசுக்கு, மத்திய அரசாக இருக்கட்டும், ஜெயசங்கராக இருக்கட்டும், நிதி அமைச்சராயிருக்கட்டும், அனைவருக்கும் எங்களுடைய மீனவர் உரிமைகளில் நீங்கள் தலையிடக்கூடாது. எங்களுடைய மீனவர் பிரதேசங்களை நீங்கள் முற்றுகையிடக்கூடாது. மீனவர்கள் என்று போர்வையில் வந்து எமது தமிழர் தேச வருங்கால சந்ததியை நாம்சமாக்குகின்ற போதை வஸ்து வியாபாரிகளை உள்வாங்குகின்ற நோக்கத்தோடு மீனவர்களும் மீனவ தொழிற்சங்கங்களும் இயங்கக்கூடாது. ஆகவே எமது மீனவர்களின் போராட்டம், நாளை நடக்கப் போகின்ற எமது மீனவர்களின் போராட்டத்திற்கு அனைத்து வடகிழக்கு மாகாண மக்களும் ஏகோபித்த ஆதரவை வழங்கி எமது மீனவர்களின் பொருளாதாரம் தான் ஈழதேசத்தின் பொருளாதாரம் என்பதை மனதில் கொண்டு எமது ஈழதேச மீனவர்களின் போராட்டங்களுக்கு ஆதரவளித்து அவர்களுடைய சிறப்பான நியாயமான உரிமைகளை பெற்றுக் கொடுத்து அவர்களுடைய நல்வாழ்விற்கு நாம் அனைவரும் ஆதரவளித்து அவர்கள் பின் செல்ல வேண்டும் என்பதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வலியுறுத்தி நிற்கின்றது.